ஹேய், இது டைமண்ட் தானே? போடு, டைமண்டே கிடச்சிருச்சு. இனிமே நம்ம தான் இங்கே ராஜா. எத்தனை டைமண்டு எக்கச்சக்கமாக இருக்கீங்க. இன்றைக்கி புதையல் வேட்டை தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ டைமண்ட் மைனை எப்படியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கேடி ப்ரோ 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 கிங் டீமண்டா. ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். என்னடா வந்த உடனே ஆடு பிடிக்கிறத எடுத்து சுற்றி வச்சிட்ருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இது ஆடு பிடிக்கிறது இல்லை, இது பேர் வேறு ஏதோ. ஓகே, நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். அதே மாதிரி போன சர்வர் நம்ம விளையாடினது மிஸ்டேக்காக நான் டிலீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் தான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். அது டிலீட் ஆன காரணத்தினால இப்போ நம்ம புது சர்வரில் தான் வந்திருப்போம். இந்த சர்வரில் கிட்டத்தட்ட நிறைய வேலை முடிச்சிட்டேனே பார்ப்பீங்க. பிகாஸ் நிறைய வேலை பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணல. மைண்ட் கிராஃப்டில் ஆப்பு மேலே ஆப்பாக விழுந்துட்டுருக்கும்போது ஒரு வழியாக வீடை கட்டி முடித்து அதில் அக்ரிகல்ச்சர் பண்ணி முடித்து கடைசியில் இந்த இதுவை கட்டிகிட்ருக்கேன். இது பேர் என்னது, ஆடு பிடிக்கிறத கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தா பிடிச்சி வச்ச ஆடை காணும். திரும்பி பார்த்தா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணல. ஸோ மன்னிச்சிருங்க. அதே மாதிரி இன்றைக்கி வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஏன்னா கோல்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல. இன்றைக்கி அதையும் மீறி நீங்கள் கேட்டிங்கன்றதுனால அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இந்த ஆடு பிடிக்கிற வேலைலாம் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மைனை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மைனில் ஒரு பார்த்தீங்கன்னா டைமண்ட் இதெல்லாம் நம்ம மைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தோன்னே பார்த்தா இங்கே ஒரு கோழி இருந்தது. அந்த கோழியை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே பிடிச்சி வச்சிடலான்ட்டு வேகமாக அதுக்கான சாப்பாடை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தேன். கோழியும் உள்ளே மாட்டுச்சு. அதனால் இந்த கோழியை இங்கேயே லாக் பண்ணிடலான்ட்டு வெளில கதவு சாத்தி ஓகே, ஃபஸ்ட்டு கோழி மாட்டிக்கிச்சு. அடுத்து பார்த்தா அங்கே ஒரு ஆடு ஓடி போயிட்டு இருந்தது. ஆடு என்னங்க சாப்பிட மாட்டுது? ஆடு கேரட் சாப்பிடாதா? சாப்பிடுமே. ஆடு வீட்டு தான் சாப்பிடும்னு நினைக்கிறேன். ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது என்னது, பீட்ரூட்டா? பீட்ரூட் இருக்குது நம்மகிட்ட. பீட்ரூட் ஆடு சாப்பிடுமா? பீட்ரூட் தானே அது? ஆமாம், பீட்ரூட் மாதிரி தான் இருக்குது. எந்த சிவப்பு கலரில் இருக்கும்? பீட்ரூட் தானே? ஆமாம், பீட்ரூட்டே தான். பீட்ரூட்டும் சாப்பிட மாட்டியா நீனே? உனக்காக கோதுமை செஞ்சு எடுத்துன்னு வரணுமா? இந்த ஆடு பாருங்க, கேரட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுது, பீட்ரூட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுது. திமிரு. ஓகே, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம நிலத்தில் வேறு எதுவும் இல்லை. ஓகே, பரவாயில்ல, நம்மளாவது சாப்பிடுவோம், ஆடு சாப்பிடலன்னா. அண்டு இந்த இடத்துல தான் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணியிருக்கானுங்க, என்ன குறுன்னு பார்க்குறான். டேய், என்னடா வேணும் உனக்கு? ஓடுறான். டேய், என்னை பற்றியே போட்டு கொடுக்குறியா நீ? ஒன்று காலி பண்ணுறேன் இன்னைக்கு. அடட, இன்னைக்கு என்ன வந்த உடனே ஒரு பிரச்சனை? டேய், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் நிலத்தை நீ ஆட்டியை போடுவேன். இவன் என்னப்பா ஆச்சு உனக்கு? பிரச்சனையை தெளிவாக சொன்னினா தான் நான் ஏதாவது பண்ண முடியும். அவன் ஒன்று ஏதாவது பண்ணிட்டானா? அடே, என்னடா பண்ண நீ அவனோட நிலத்தை? சொல்கிறா. சொல்லலை, உன்னை அடித்தே காலி பண்ணுவேன். சொல்லு. கேடி ப்ரோ, நான் எதுவுமே பண்ணலடா. டேய், என்ன ஏன்டா அடிக்கிற தேவையில்லாமல்? நீயும் நிலத்தை தருவியா? ஏதே அவன் நிலத்தை ஆட்டையை போடாது பத்தாதுன்ட்டு என் நிலத்தை வேற கேட்குறியா நீனு? மவனே, தொப்பி போட்டிருக்க, தொப்பி பறக போது பேர். இப்போ கையை கட்டின்னு முறைச்சி பார்த்தீங்கன்னா பயந்துருவோமா நாங்கள்? நின்றுட்டுருக்க போச பாருங்க. ஓடுறான். இரு
பின்னாடி என்னது அது பாக்கெட்டா? ஓ, நான் கூட கீஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 பேருமே மீட்டிங் வச்சு பேசுகிறானுங்க. ஓ, இந்த இடத்தையே கோட்டா மாட்டிட்டீங்களாடா டே. இப்போ அவனை மட்டும் நம்ம தான் இங்கே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ நம்ம தான் போலீஸு. இவன் தான் பனை கைதி. இவனை வந்து நம்ம காலி பண்ண போகிறோம். இந்த இடத்தையே அரெஸ்ட் பண்ண போகிறோம். டே உள்ளப்படா. வெளில தப்பிச்சு வர பார்க்குறான் இவன். இவனை நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அப்படியே மூடிட்டு கதை சோழி. என்னடா வரமாந்தே? இங்கேயே அவனை லாக் பண்ணலான்னு பார்த்தா வரலையே. கீழே இருக்க மண்ணெலாம் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன். அதை வச்சு இவனை இங்கேயே சமாதி கட்டிடலாம். ஓகே, எவ்வளோ தைரியம் வந்தால் பக்கத்து வீட்டு நிலத்தில் நீ வந்து திருடிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பேன் நீ. இப்போ பாடுறா அவனை அவள் தான் அவனை மூடியாச்சு. ஓகே, அவனை சமாதி கட்டியாச்சு. நேரத்துக்கு மணி ஏதாவது இருந்திருந்தால் அடிச்சிருக்கலாம். இங்கே ஒன்றுத்த மறந்துட்டேன் பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலன்னுல, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தவர் இங்கே சமாதி கட்டணும். நான் வெளில டார்ச்லாம் எரியும் பார்த்தீங்கன்னா. துர்கான் பாருங்கள், இன்னும் சாவலியா நீனு? செத்துட்ருப்பேன்னு நினச்சேன். இவனை வந்து நம்ம நேற்று சமாதி கட்டணும். மூச்சு இன்னும் கூட விட்டுருக்கான் போல் உள்ளே. சரி பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே தண்ணியை ஊற்றி விட்டு மூடிடுவோம். அப்போ கண்டிப்பாக காலி ஆகிடுவாங்கல்ல. இருங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மட்டு ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து தண்ணியை போய் எடுத்துன்னு வரலாம். ஃபஸ்ட்டு இருட்டு வேறு கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜாம்பிஸ் வந்துட்டானுங்கன்னா சோழி முடிஞ்சிரும். சரி, அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுவோம். தண்ணி எடுத்துன்னு போகலாம். இருட்டாக எடுத்து ஓடிப்போ. இப்போ அவன் வீட்டுக்கு வரதாச்சு. சரி, ரிவர்ஸ் கீர் போட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா? நைட் ஆகிடுச்சி. ஸோ வீட்டில் போய் தூங்கிட்டேன். நாளைக்கு சமாதி கட்டுற வேலையை பார்த்துக்கலாம். ஓகே. யாரா நீனு? என் வீட்டில் என் பர்மிஷன் இல்லாமல் பத்துன்ருக்க. அதுவும் சொகுசா எப்படி பத்துன்ருக்கான் பார்த்தீங்களா அவன்? தம்பி, இது சரியில்லை, வாங்கிக்கோ. குட்டி சாத்தான் இதுதான். அந்த குட்டி சாத்தான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த சர்வரில் வந்து தொல்லை பண்ணான்னு பார்த்தா இந்த சர்வர்லேயும் வந்துட்டியா நீங்கள்? இன்னும் ஒரு நாள் கவனிக்கிறேன் இரு. ஓகே, தூங்கி எந்திரிச்சாச்சு. டேய், மறுபடியும் என் வீட்டை பார்த்தா ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்கா அவனுக்கு? டேய் குட்டி பையா, அவனை ஏதாவது பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அவன் சொந்தக்காரனை போய் ஜாம்பிஸ் வந்துட்டானுங்க. ஜாம்பிஸே எங்கள் வில்லேஜரே துரத்துறீங்களா நீங்கள்? முடிஞ்சால் என்கிட்ட சண்டை போடுங்கடா. ஒருத்தவன் காலி, இன்னொருத்தவன் எரிஞ்சே காலி ஆகிடும். ஓகே, இப்போ வேறு என்ன பண்ணணும்? சமாதி கட்டுறது மறந்துட்டேன் பாருங்கள். வெளில ஒரு தீப்பந்தத்தை வேறு நட்டு வச்சுட்டு வந்திருப்போம் நம்ம. ஓகே, இப்போ குதிச்சு வந்துட்டானா? உள்ளே தான் இருக்கானா? உள்ளே தான் இருக்கான். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி வைக்கணும், இல்லைனா தண்ணி வெளில வந்துடும். எப்படி எட்டி பார்க்குறான் பாருங்கள். ஸோ நம்ம இன்னும் ஒரே ஒரு மண் தான் இருக்குது நம்மகிட்ட. இன்னும் நிறைய மண் எடுத்துகிட்டு வந்துடலாம். போய் நோண்டு இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் தூக்கின்னு போய் உள்ளே போய் சமாதி கட்டுற வேலையை பார்க்கலாம். ஓகே, வந்தாச்சு. இங்கே சுற்றி மண் வச்சுட்டு அது மேலே என்னடா மேலே ஏற முடியல. ஓகே, முடிக்க போகிறோம். தண்ணியை ஊற்றி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. மாட்டிக்கினார் ஒருத்தர். ஓகே, நீ உள்ளே இருந்து சாவிடா. இப்போ மட்டும் ஏதாவது மணி கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, டிங் நடிச்சிடலாம். இவனுக்கு ஒரு டார்ச் வேறு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. அதை எடுத்து கையில் வச்சுக்கலாம். உண்மையாக சொல்ல போனால் இந்த டார்ச்சை அவன் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தோம். சரி போனால் போது வச்சிடலாம். அப்புறம் வந்து ஆவி வந்து ஏதாவது பண்ண போகுது நைட்டு தூங்கும்போது. ஓகே, வேறு ஏதாவது விலங்கு இருக்கான்னு பார்த்தேன், ஆனால் ஒன்று கூட மாட்டல. சரி பரவாயில்ல, போய் பார்ப்போம். துபாய்க்காரன் வந்துட்டா. பிள்ளைங்க என்ன மஞ்சள் கலரில் இது இருக்குது. மணி போடு வேறு மாதிரி. மணி இல்லைன்னு நினச்சிருந்தேன், மணியும் கிடச்சிருச்சு. அவனை சமாதி கட்டி மணி அடித்தாச்சு. ஓகே, ஒரு சோழி 2 பேர் சோழி முடிச்சது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒருத்தவனை கீழேயே சமாதி அது என்னது நிலத்தை திருடினவனை நிலத்துலேயே போச்சாச்சு.
இன்னொருத்தவன் அவன் எதுவும் பண்ணல, போர் அடிச்சதுன்னு அவனை வந்து உள்ளே மூடி தண்ணி ஊற்றி விட்டாச்சு. ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த மணி. அதை எப்படி செஞ்சானுங்கன்னு வேறு தெரில, இருங்க பார்ப்போம். கோல்டா, இதை வேறு உடைக்க முடியல. உடச்சி எடுத்துன்னு போயிட்டுருக்கலாம் வீட்டுக்கு. உடைக்க முடியவில்லையே. சரி, ஆக்ஸ் இருக்குது நம்மகிட்ட, அதை வச்சு உடச்சி பார்ப்போம். கோல்டாக செதறுது. கோல்டாட்டுக்கு இது. சரி, மணி அடிச்சாது விளையாடும். ஓகே, துபாய்க்காரன் இங்கே ஒருத்தவன் இருக்கான். அவனை அடித்தா அவனுடைய இது வேறு மேலே துப்பியே சாவடிக்குமே. துபாய்க்காரா, அடிச்சுட்டே நம்மன்னு ஓடிடலாம். இப்போ என்ன பண்ணுவீங்கோ? ஓகே, அதுங்க நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபன் பண்ணின்னு இருப்போம் நம்ம. ஓகே, ரெடி ஆயாச்சு. அண்ட் இரு ஏதோ ஒன்று பார்த்தேன். நான் பார்த்தது உண்மையாக நம்ம கோழி முட்டை போட்டிருக்கு. சரி, பரவாயில்ல, போடட்டும். ஓகே, இங்கே இந்த இடத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா நம்ம வில்லேஜை. இங்கே தான் அந்த குட்டி சோதம் ஓடுதா. குட்டி வாங்கிக்கோ, என் வீட்டில் வந்து படுக்கிற நல்லா. இனிமேல் வருவேன் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கோ மவனே, உன்னை அந்த லாமா வாயில் போட்டு மெல்ல வச்சுருவேன். ஓகே, அந்த முட்டை இருக்குன்னால அதுதான் இருக்குது பாருங்க. என்னடா உள்ளே போக முடியல, கேட் வழியாக தான் போக முடியும் போல். போய் அந்த முட்டையை எடுத்துன்னு வந்துடலாம். இல்லைனா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு அது வந்து ஆஃப் பாயில் ஆனாலும் ஆகிடும். சரி, பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அங்கே யார் நம்ம நிலத்தை ஊற்று விட்டு பார்த்துட்டுருக்கான். டேய், நீ அவன் தானே? இவன் யார் தெரியுதா? அந்த அவனை தான் புதச்சிட்டோம்ல. கோழி வெளில வந்துருச்சு. டேய் கோழி, நான் பிடிச்ச முதல் வில்லைங்க நீ தாம்மா. உள்ளே உள்ளே வந்துருமா. அதுக்கு தான் உள்ளே வரகாமல் எப்படி எடுக்கலான்னு பார்த்தேன். கோழி மான்னு வெளில வந்துருச்சு. உள்ளே இருக்கணும். வெளில வந்த சிக்கன் ஆக்கிடுவோம் உன்னைய. ஓகே, நம்மகிட்ட கேரட் இருக்குது. பண்ணியாவது கேரட் சாப்பிடுமா? ஓடியாருது. அம்மா வேகமாக ஓடியாருது பாருங்க. குடுகுடுன்னு ஓடியாருது. ரன்னிங் ரேஸ் வச்சா இதான் ஃபஸ்ட்டு வரும் போல். அவ்வளோ ஸ்பீடாக ஓடியாருது. ஃபஸ்ட்டு இந்த கோழியை உள்ளே தள்ளணும். கோழி அப்புறம் வெளில வந்துற போது 2 பேரும் நல்ல வேலை அந்த பன்னி உள்ளே வந்ததுனால 2 பேரும் முட்டி நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பன்னியை உள்ளே இறக்கணும். வா பண்ணி இந்தா பண்ணி, உனக்காக நான் கேரட்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சுது. ஓகே, பன்னியும் பிடிச்சாச்சு. வேறு கையில் கிடைக்கிறதுலாம் வந்து பிடிப்போம். அப்புறம் அந்த லீடுன்னு ஒன்று இருக்கும், அந்த துபாய்க்காரங்கிட்ட இருக்கும். அது கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு விலங்கையும் நம்ம சோறு கொடுத்தெல்லாம் இழுத்துன்னு வருவான். டேய், எக்ஸ்பிளைன் பண்ண விட்றா, வந்து படுத்துக்கிறேன் நீ வேறு. ஓகே, என்ன சொல்லியிருந்தேன். அந்த லீடு கிடச்சிருச்சுன்னா போதுங்க, எந்த விலங்காக இருந்தாலும் கயிறு போட்டு இழுத்துன்னு வந்துடலாம். ஓகே, நம்ம வீடு இருட்டாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு டார்ச் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே 1 3 டார்ச் தான் இருந்தது நம்மகிட்ட. டேய், மறுபடியும் வந்துட்டியா நீனே? அவனை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அடிச்சு அனுப்பிச்சா வந்து படுத்துக்கிறான் இவன். ஓகே, 2 days ஆகிடுச்சு ப்ரோ ஆரம்பித்து. இன்னும் கூட நீ மைனை கண்டுபிடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிப்போம். இருங்க வரேன். துபாய்க்காரன் வேறு போகிறான். எங்கடா ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது. இன்னொன்று எங்கே? நைட்டாக யாராவது சுட்டு ஆட்டையை போட்டானுங்களா என்ன? ஓகே, நம்ம பின்டோர் வழியாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு 2 டோர் இருக்குது. அதே மாதிரி நடுவில் வாட்டர் ஃபால்ஸ் போதேன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை அப்புறமா நான் ரிவீல் பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோ நான் இந்த வில்லேஜை கண்டுபிடிக்கும் போது யார் அவன் பேர் அயன் கோலம் இருந்தான். அவனை அடித்ததில் வந்து அயன் கிடச்சிது. அதை வச்சு தான் இந்த பக்கெட்டையும் ஒரு ஹெல்மெட்டையும் இப்போ செஞ்சோம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வார்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா வுட்டு தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஸ்டோன் வந்து வுட்டோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அதை எடுத்துக்கலாம். ஓகே, வந்தாச்சு. இனிமேல் வேறு எந்த வேலையும் இல்லை, மைனை கண்டுபிடிக்கிறது தான். இவன் என்ன பண்ணுறான் நம்ம நிலத்தில் பூந்துக்குன்னு? அவனை சமாதி கட்டணும் ஒரு நாள். அவனை கையில் மாட்டாமலா போவ. சரி, இவனை ஒருத்தவனை கட்டணுமே, அவன் என்ன ஆனான்னு போய் பார்த்து வரலாம். என்ன ஆயிருப்பான் ஃபஸ்ட்டு.
இங்கே ஒரு இது வச்சு அப்படியே இங்கே போடுற இது வந்துச்சு. மேலே ஏறி என்ன இருக்குதுன்னு போய் பார்த்து வரலாம் வாங்க. அவன் உயிரோடு இருந்தான்னு வச்சுக்கோங்க. என்னடா குதிக்க முடியல. மேலே மரத்தை கட்டி வச்சுருக்கான் நாட்டுக்கு. சரி அவனே செத்துட்டான். அவன் வீடு இருந்து என்ன பண்ண போகுது, பரவாயில்ல வாங்க பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த லைட்டாக இதை உடச்சி விட்டோன்னா உள்ளே இருக்க தண்ணி தான் வெளில வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். உள்ளே என்ன நடக்குது, உள்ளே எதுவுமே இருக்காமல் தெரியலையே. பையன் காலி ஆகிட்டானா என்ன? ஓகே, அவன் சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை உடச்சி விட்டோன்னா தண்ணியெல்லாம் வெளில போகும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா தண்ணி அப்படியே நிற்கிது. ஓகே, வெளில வந்துருச்சு. எடுத்தோன்னா வெற்றி உள்ளே இருந்தவன் காணும். செத்து போயிருப்பானா இல்லை இந்த ஓட்ட வழியாக தப்பிச்சு வெளில போயிருப்பானா? ஓகே, ஒரு மிஸ்ட்ரி வந்திருக்கு. பரவாயில்ல, நெருப்புலாம் பற்ற வச்சுருக்கோம். அந்த தைரியத்தில் காலி ஆகிட்டுருப்பான்னு சொல்லலாம். ஓகே, இன்றைக்கி அதே மாதிரி சுற்றி நைட் ஆகிடுச்சி. 3 நாள் ஆகிடுச்சி ப்ரோ, இன்னும் தேடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இந்த குட்டி சாத்தான் தான் வந்து படுத்துக்கிறேன். அதனால நம்ம வீட்டை பார்க்குறதுலேயே ரொம்ப நேரம் போயிடுது. அண்ட் இன்றைக்கி கவலைப்படாதீங்க, இந்த நாளை உங்களை இது பண்ண வைக்க மாட்டேன். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம மைனை கண்டுபிடிக்கிறோம். உள்ளே இருக்க டைமண்டு கோல்டெல்லாம் எடுக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சொன்னார், இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு மைனை கண்டுபிடிச்சிருக்கேன் ப்ரோ, அங்கே நிறைய விஷயம் இருக்குது, நீ பாரு அப்படின்னு சொன்னார். இந்த சர்வரில் அவர் பக்கத்துலன்னு சொன்னதை நான் பக்கத்தில் நம்பி பக்கத்தில் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். அவர் சொன்ன பக்கத்தில் எந்த பக்கத்துலன்றதை அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அந்த பக்கத்தில் எங்கன்னு நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. சரி, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பன்னி கிடச்சிருக்கு. இந்த பன்னியை என்ன பண்ணுவோம், இருங்க வரேன். டேய் பன்னி, உள்ளே போ. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள கூட்டின்னு வரணும்ல. இப்போ திறந்தோன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் ஓடி வந்துடுவானுங்க வெளிலன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு மட்டை இங்கே போட்டு, பிளாங்க் இருக்கா நம்மகிட்ட, சரி பிளாங்கே போடுவோம். இங்கே போட்டோன்னா இது எகிரி குச்சி வந்துடும்னு நினைக்கிறேன். நினச்சா மாதிரியே வந்துருச்சு. நம்ம எகிரி குச்சி உள்ளே போகலான்னு நினச்சேன், அதுவே எகிரி குச்சி வந்துருச்சு. பரவாயில்ல. ஓகே, நம்ம இங்கேருந்து உள்ளே போக முடியுமா? போயாச்சு. ஹாய் பன்னீஸ், ஹாய் கோழி, நான் தான் உங்களுடைய ஓனர். இன்றைக்கி நானும் உங்கள் கூட தங்கலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? வேணாம், இவங்க கூடலாம் இருக்க முடியாது. கதவு சாத்துறா. எவ்வளோ ஸ்பீடாக ஓதியாந்தான் பார்த்தீங்களா அவன். கதவு திறந்தா போதும், விட்டா போதும், வரட்டா மாமான்னு ஓடுவாங்க. நல்ல வேலை மூடியாச்சு. ஓகே, நம்ம நிலத்தில் நின்றுப்பீங்களே அப்பப்போ. டேய் அவனே, வாயை இன்றைக்கி உடச்சி அனுப்புகிறேன்ப்ப. என் நிலத்தில் நின்றுக்கிறான் அப்பப்போ. துபாய்க்காரன் வேறு நின்றுட்டுருக்கான். அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் போகணும். அட்ராலாமாவை இது வேறு துப்பி சாவடிக்குமே. ஐயோ மாட்டிக்கினேன். ஓகே, அது கிட்டேருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஜாம்பிஸ் கிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம், இது துப்பியே சாவடிக்கும். இது கிட்ட முடியாது. இருங்க, இங்கே ஒன்று காட்டணும் உங்கள்கிட்ட. அந்த இது வருதா? இல்லை வரல. இது இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபஸ்ட்டு என்னான்னு முடிச்சிருந்தேன் பார்க்கும்போது. வீட்டில் என்ன பார்த்தீங்களா? இதுவும் வீட்டு தான். என்ன ப்ரோ எதையோ பார்த்து வீட்டுன்றியே அப்படின்னீங்கன்னா, இது பேர் தெரில. சரி பரவாயில்ல, இது ஒன்று வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 9 வீட்டு கிடைக்கும் அது ஒன்றுத்துலேருந்தே. அண்ட் அதை வச்சு நம்ம ஆடெல்லாம் பிடிக்கலாம். அண்டு பேசிக்கிட்டே இருந்து ரொம்ப தூரம் சீரியஸாக குவாடினேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு மைனை கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். அண்ட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம இங்கே என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிருக்கோம். உள்ளே போனவனே பார்த்தீங்கன்னா அயன்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் பிக்காக்ஸ் வச்சு தான் நம்மளால் மைன் பண்ண முடியும். நீங்கள் அவசரத்தில் ஸ்வாடு இதை பிக்காக்ஸை வீட்டில் விட்டுட்டு இந்த ஸ்வாடு ஆக்ஷன்லாம் எடுத்து போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நம்மளுக்கு காப்பர் கூட கிடச்சிருக்கு. அயன் நிறைய இருக்கே. ஓகே, அயன் கொச்சன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிளில் போட்டு பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சு அதை எடுத்துக்கலாம்.
ஓகே, இங்கே நிறைய அயன் இருக்குது. மேலே வேறு எக்கச்சக்கமாக அயன் இருக்குது. அயன் இருக்குது. ஓகே, டைமண்ட் இருக்குமா இந்த இடத்துல? டைமண்டை தேடி தானே வந்தோம் நம்ம. ஓகே, இன்னும் ஆழமாக போகுது. கீழே போக போக ஜாம்பிஸ்லாம் இருந்தாங்கன்னா அதோடு நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ பார்த்தே போவோம். இத்தனை அயன் இருக்குது நம்மகிட்ட. இந்த மாதிரி ஒரு மைன்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பொக்கிஷம் தான். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கூடி சீக்கிரமாக 100 சப்ஸ்கிரைபர்ஸோடு ஜாயின் ஆகலாம். இரு இங்கே என்ன மஞ்சள் கலரில் ஏதோ இருக்குது? இது கோல்டு தானே? போடு, அயனை கண்டுபிடிச்சி கோல்டே கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம. ஆனால் இந்த கோல்டை வந்து இந்த பிக்காக்ஸை வச்சு நோண்ட முடியல. என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு ஃபர்னன்ஸை செஞ்சு அது பேர் என்னது, அயன் பிக்காக்ஸ் ஒன்றத்தை உருவாக்கிக்கலாம். ஓகே, இது என்னது, சுகர் கேனா? வந்த வழியில் இந்த வில்லேஜை கண்டுபிடிக்கும் போது என்னென்னவோ கையில் கிடச்சிது. அதில் எடுத்த ஒன்றா இருக்கும். சரி, அது தேவையில்லை, தூக்கி போட்டாச்சு ஓரமா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை எடுத்து இதை வேறு இன்புட்டில் வச்சுட்டேனே. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த எடுத்த அயன் வந்து உருகி அயன் பாராக வரும். அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். கீழே நிறைய இருக்குங்க. மேலெலாம் கோல்டாக இருக்குது. தங்கமே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. போடு, வேறு லெவல். ஓகே, இப்போ மட்டும் அந்த சரியாயிடுச்சு. சரியில்லை, நான் வேறு என்னென்னவோ சொல்கிறேனே. பேர் என்னது, அயன் உருகிடுச்சுன்னா அதை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேங்க, 2 வந்துருச்சு. இதை வச்சு செய்யலாமா? பார்ப்போம். ஓகேங்க, நம்மளால செய்ய முடியும். என்ன சொல்கிறானுங்க, செய்ய முடியாதா? குச்சி இல்லையாட்டுக்கு. சரி, குச்சி வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செஞ்சாச்சு அயன் பிக்காக்ஸை. அதை வச்சு இதை நோண்ட முடியுதான்னு பார்ப்போம். இதுவும் நோண்டலினா ஓகே, நோண்டுது. போடு, நம்மளுக்கு கோல்டு கிடச்சிருச்சு. முதலாக நம்ம ஒரு கோல்டு எடுத்தாச்சு. அப்புறம் இந்த மைன் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே டார்ச் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மைனை வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் கண்டுபிடிச்சாரு. ஃப்ரெண்டு எங்கே ப்ரோ, ஜாம்பி கடிச்சு சாப்பிட்ருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஃப்ரெண்டு வந்து இப்போதைக்கு வெளில போயிருக்காரு. ஐ மீன் கேம் விட்டு வெளில போயிருக்காரு. இப்போதைக்கு வரமாட்டார். மேலே இருக்கிறத எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. என்னடா இது நமக்கு வந்த சோதனை. சரி, இன்னொரு வாட்டி மல்டிப்ளேயரில் ஆடும்போது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஆடி போடலாம். அதெல்லாம் இன்கமிங் வீடியோஸில் வரும். அப்கமிங் வீடியோஸ், சாரி, வாய் வேறு அப்பப்போ ரோல் ஆகுது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ இங்கே மேலே இருக்கிறத ஏறி அடிக்க முடியுதா பார்ப்போம். இங்கே ஏறி அதை எடுக்க முடியாது. சரி, விடுவோம். இங்கே என்ன ப்ளூ கலரில் ஏதோ இருக்குது? என்னது இது, கண்ணாடியா? இல்லையே, டைமண்டாக இருக்குமோ? டைமண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், டைமண்ட். போடு, வேறு லெவல். டைமண்ட் கிடச்சிருச்சு. என்ன ஈஸியாக டைமண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, இத்தனை டைமண்ட் இருக்கீங்க எக்கச்சக்கமாக. எல்லாத்தையும் எடுத்துப்போம். இதை வச்சு டைமண்ட் ஆர்மர், டைமண்ட் ஸ்வாடு, அது இதுன்னு செஞ்சு போட்டுப்போம். இனிமேல் ஜாம்பியாவது கீம்பியாவது யார் வந்தாலும் காலி பண்ணிட்டு தான் போகிறோம். யாரை பார்த்தா இனிமேல் பயப்பட வேணாம். இந்த மைனிங் வந்து சின்னதாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்புறமா வேணால் நெதர் போர்ட்டல் போய் மைன் பண்ணலாம். மைன் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட தான் போட முடியும். நீங்கள் வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். அது நீங்கள் தர சப்போர்ட்டை பொறுத்து தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் அதான் லாஸ்ட் டைமண்ட் நினைக்கிறேன். இது மட்டும்தான், அவ்வளோதாங்க. இங்கே இருந்த எல்லா டைமண்டையும் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தேடினாலும் கிடைக்காது. இங்கே காப்பர் இருக்குது, டைமண்டே எடுத்துக்கிடுவோம். அப்புறம் இதுக்கு காப்பர் தேவையில்லை, வாங்க போகலாம். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வில்லேஜுக்கு போகலாம். ஓகே, வந்தாச்சு. இதை மறந்துட்டேன் பாருங்க, மேலே இந்த ஃபர்னன்ஸையும் இது அந்த கிராஃப்டிங் டேபிளையும் வச்சேன். அதை எடுத்துப்போம். அப்புறம் இங்கேயே விட்டு போனால் அவ்வளோதான். ஜாம்பிஸ் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு எதாவது செஞ்சுருவானுங்க. என்ன ஓகே, எடுத்தாச்சு. என்ன வரமாட்டுது, என்னங்க எடுக்க முடில? அட பாவீங்களா, ஏதோ பக் ஆகிடுச்சா என்ன? எடுக்க முடியலையே. நம்மக்கிட்ட இதுவும் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகிடுச்சு போல் நம்மக்கிட்ட. இதுக்கு மேலே எந்த பொருளும் வச்சுக்க முடியாது போல்.
நம்மக்கிட்ட டோரா பேக் மாதிரி ஒன்று இருக்கும் போல். அதுக்குள்ளே இத்தனை பொருள் தான் வைக்க முடிய மாட்டுக்கு. ஓகே, இந்த பொட்டேட்டோ ஒன்று இருக்குங்க, அது தேவைப்படாது. உள்ளும் தேவைப்படாது. இது ரெண்டுத்தையும் தூக்கி போட்டுருவோம். ஓடிப்போ, பொட்டேட்டோ இந்த மைண்ட்லேயே இருக்கட்டும். அப்புறம் இந்த உள்ளியும் தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, உள்ளும் போயாச்சு. இப்போ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்து பார்ப்போம். கிராஃப்டிங் டேபிள் வந்துருச்சு, ஃபர்னன்ஸ் வந்துருச்சு, அயன் வர மாதிரி. நம்மகிட்ட ரா அயன் ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே ஃபர்னன்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து இப்படிக்கா போட்டு அயன் எடுத்துப்போம். ஏன்னா ஃபர்னன்ஸை விட நம்மளுக்கு அயன் தான் முக்கியம். ஃபர்னன்ஸ் சாதாரண கல் தான், அதனால அயன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம வில்லேஜுக்கு எப்படி வந்தாச்சு. நம்ம வீடு தான். இதோட வீட்டுக்கு போய் முதல்ல எடுத்துன்னு வந்த டைமண்ட் மட்டும் இல்லை, கோல்டு கூட தான் தந்தோம். எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்கணும். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. 2 செஸ்ட்டு வேறு செஞ்சு வச்சுருந்தோம் நம்ம. இதாக இருக்குது, ஒரு செஸ்ட்டு தானே. ஓகே, இதில் பத்திரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்லை கோல்டு நம்ம எடுத்துன்னு வந்த பொருள்லாம் எடுத்துன்னு இங்கே பத்திரமா வச்சுக்கலாம். இப்போதைக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் மட்டும் இதில் இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம டைமண்ட் வச்சு அதுக்கு முன்னாடி இதுவும் செய்ய போகிறோம், ஆர்மர் செய்ய போகிறோம். அந்த ஆர்மர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க தானே போகிறீங்க. கிராஃப்டிங் டேபிளில் போட்டோன்னே செஞ்சிடலாம். அண்ட் நம்மகிட்ட அயன் பிக்காக்ஸ் இருக்குது, ஸ்டோன் தேவைப்படாது இப்போதைக்கு, ஸ்டோன் பிக்காக்ஸு. ஓகே, இந்த போன் ஸ்கெல்டன் அடிக்கும்போது கிடச்சிது, அதை தூக்கி போட்டுடலாம். முட்டை கோழி போடுதா? முட்டை எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியலையே. கோழிக்கிட்ட இருந்தோம்ல. ஆமாம், ஓகே, மறந்தே போயிட்டேன். ஓகே, இந்த ரா அயன் எடுத்துன்னு போய் உருக்கிடலாம். நம்ம அதை வச்சு அயன் பார் ஆக்கிடலாம். ஏற்கனவே 4 அயன் பார் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிள் ஆர்மர் செய்யலாம். இதோ இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் ஹெல்மெட், அடுத்து ஒரு டைமண்ட். ஃபஸ்ட்டு இதை போடும். ஓகே, போட்டாச்சு. என்னடா கையிலே வந்துருச்சு. தொல்லை பண்ண. ஓகே, நம்மக்கிட்ட ஏற்கனவே இதுவும் இருந்துச்சு. அது என்னது, அயனில் செஞ்சு போட்டிருந்தோம் ஆர்மரு. அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மக்கிட்ட தான் டைமண்ட் இருக்குது, அதை வச்சு செஞ்சுக்கலாம். அடுத்து ஆர்மர் செஸ்ட் பிளேட் ஒன்று செஞ்சு அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்துலேயும் செஞ்சு போட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டையா இதுலேயும் நம்மக்கிட்ட அயனில் இருந்துருக்குது. ஓகே, அதையும் எடுத்து இந்த செஸ்ட்டில் வச்சுக்கலாம். வேறு என்ன, அடுத்து இந்த பூட்ஸ். ஓகே, இது போட்டால் கம்ப்ளீட் ஆகிடும். அதையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவில் இருக்கும், டைமண்ட் இதுவில். ஓகே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரில. என்னவா இருக்கும். அயன் எல்லாத்தையும் டைமண்டில் செஞ்சிட்டோம், ஸ்வாட் டைமண்டில் செய்யலையே. அதையும் போய் செஞ்சு எடுத்துன்னு வந்துடலாம். நம்மளால் 2 டைமண்ட் ஸ்வாட் செய்ய முடியும். ஓகே, ஒன்று செஞ்சாச்சு, அதை எடுத்து வச்சுப்போம். அதே மாதிரி ஷீல்டும் செஞ்சு ஒரு கையில் வச்சுப்போங்க, அப்போ தான் கெத்தாக இருக்கும். ஷீல்டு செய்ய முடியாதா? அயன் இல்லையா நம்மகிட்ட? அயன்ன்றேன், பிளாங்க் இல்லை போல். ஓகே, ஷீல்டையும் செஞ்சாச்சு. போடு வேறு மாதிரி. இப்போ நம்மக்கிட்ட டைமண்ட் ஆர்மர் இருக்குது, டைமண்ட் ஸ்வாட் இருக்குது, அப்புறம் டைமண்ட் ஷீல்டு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் அவங்கள அடித்து காலி பண்ணிடலாம். இனிமேல் ஜாம்பி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்கள அடித்து ஓட விட்றோம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் பல வீடியோஸ் நம்ம பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ப்ரோ கேடி ப்ரோ.